வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2007 ரிலீஸ் ஆன டிம்பர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஹாரர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். இந்த படத்துல நிறைய ரத்தமும் சதையும் அதே நேரத்துல நிறைய நிர்வாண காட்சிகளும் நிறைஞ்சு கிடக்கிறதுனால இந்த படத்தை கண்டிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணை ஏதோ இயேசுநாதர் மாதிரி அரைஞ்சு வச்சு கொடூரமா கொடுமைப்படுத்தி வச்சிருந்திருப்பாங்க. இன்னொரு ரூம்ல அவளோட பாய் ஃப்ரெண்டையும் கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு அவளோட வலி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கையில் அரைஞ்ச ஆணியை எப்படியோ உருவிட்டு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற ரூமை பாக்குறான். இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளை பார்த்து இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடு, அவனுக்கு வந்தானுங்கன்னா அவனை கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சையிலே காட்டுறான். அதை பார்த்து அந்த பொண்ணும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா. பின்னாடியே ஒருத்தன் துரத்திட்டு வரான். அவனோட மூஞ்ச பார்த்தாலே 3 நாளைக்கு சோர்திங்க முடியாது. அப்படி ஒருத்தன் பின்னாடி விரட்டிட்டு வர்றதை பார்த்து அந்த புள்ள பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல டெட் எண்ட் வந்துருது. இந்த பக்கம் பார்த்தா பள்ளம், அந்த பக்கம் பார்த்தா சைக்கோ. எந்த பக்கம் பார்த்தாலும் சாவு நிச்சயம் தான். அதனால இவங்கிட்ட மாட்டி கொடூரமா சாகுறதுக்கு கீழே குதிச்சு செத்துலான்னு சொல்லிட்டு அந்த புள்ள அங்கிருந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு குதிச்சு செத்து போயிருவா. செத்து போனவள மூஞ்சுக்கு அப்படியே க்ளோஸ் அப் வச்சு டைட்டில் கார்டு போடுறாங்க. டைட்டில் கார்டு முடிஞ்சதுமே இன்னொரு கப்பலை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின். இவங்க வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்காக அப்படியே காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. வந்தவங்க அவங்களோட ஹோட்டல் ரூம்ல செக் அவுட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பார்க் ரேஞ்சர் கிட்ட, சார் இந்த மலையில நாங்க எந்த இடத்துக்கு போய் ஸ்டே பண்ணா சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த மனுஷனும் வில்லோ கிரேக் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு இடத்த காட்டி, நீங்க இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல நிறைய சேஃப்டியும் இருக்குது, அதே நேரத்துல நீங்க என்ஜாய் பண்றதுக்கு உண்டான எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோ ஹீரோயின் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்து போறதுக்காக அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வராங்க. அந்த லேடி கிட்ட ஹீரோ வில்லோ கிரேக் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும்னா எந்த பக்கமா போறதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த லேடி, இந்த பக்கம் போனா ஷார்ட் ரூட், ஆனா இதுல ஒரு அட்வென்ச்சர்ஸுமே இருக்காது, நான் ஒரு வழி சொல்றேன், அந்த வழியில போங்க, வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வேற ஒரு வழியில அனுப்பி வைக்கிறான். ஹீரோ ஹீரோயின் அவ சொன்ன வழியிலே போகும்போது அங்க ஒரு மானை பாக்குறாங்க. அந்த மானை பார்த்த உடனே இவங்க 2 பேத்துக்குள்ள காதல் வந்து பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் உல்லாசமா இருக்கும்போது சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி ஒரு 3 பேர் அங்க வராங்க. என்னப்பா காடுன்னு கூட பார்க்காம இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு, சரி எங்க போறீங்க, எதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ இந்த மாதிரி டிம்பர் ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே வில்லோ கிரேக் பிரிட்ஜ் போக போறான்னு சொல்றான். இதை கேட்ட 3 பேரும், இங்க பாருங்க இது ஒரு கொடூரமான காடு, இங்க நீங்க தனியா போனீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, எங்களுக்கு நீங்க $50 கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களை இந்த காட்டை ஃபுல்லா சுத்தி காட்டிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுறோம்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, இல்லங்க அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களை அங்க இருந்து போக சொல்றான். அதுக்கு அவனுக்கு, இங்க பாரு நீங்க கண்டிப்பா எங்களை வந்து கைடா கூட்டிட்டு போய் தான் ஆகணும், நீ ஒழுங்கா $50 கொடுன்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்கறானுங்க. எதுக்கடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் $50 கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இவங்க 2 பேரும் அப்படியே காட்டுல கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு ஃபால்ஸுக்கு வராங்க. அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் வரான். வந்தவன் இவங்க 2 பேரையும் பார்த்து, எங்க சார் வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு இவங்க இந்த மாதிரி ட்ரெக்கிங் வந்தன்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் சொல்ற இடத்துக்கு போங்க, அங்க சூப்பரா லேக் இருக்குது, அதே மாதிரி டென்ட் போட்டு தங்குறதுக்கும் அருமையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் அவன் சொல்ற இடத்துக்கு அப்படியே நடந்து போறாங்க. போனா அங்க அருமையான ஒரு லொகேஷன் இருக்குது. அதை பார்த்த 2 பேரும் அப்படியே அங்க ஒரு டென்ட்டை போட்டு நைட்டு ஃபுல்லா அங்கேயே ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்றவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ இவங்களை வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கும். சரின்னு ஹீரோவும் ஹீரோயினும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு நிம்மதியா தூங்கிடுவாங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச ஹீரோயின் அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய லேக்கை பார்த்துட்டு அங்க போய் குளிக்கிறா. குளிச்சு முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி வர்ற சைக்கோ அப்படியே அவளை கடத்திட்டு போயிருவான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி எந்திரிக்கிற நம்ம ஹீரோ, எங்கடா நம்ம ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி சுத்தி தேடி பார்க்கறான். தேடி பார்த்துட்டு அப்படியே லேக்கு வரா. லேக்ல அவரோட செயின் மட்டும் கிடக்கும், ஆளு காணாம போயிருப்பா. அதனால ஹீரோ என்ன பண்றான், அவரோட பேரை கத்திக்கிட்டே அப்படியே காடு ஃபுல்லா சுத்தி சுத்தி தேடி பார்க்கறான். அப்போ இவங்களை மிரட்டி பணம் வாங்கினாங்கல்ல, அதுல 2 பேர் அந்த பக்கமா ஹீரோயினோட டவல் எடுத்துக்கிட்டு நடந்து வராங்க. அதை பாக்குற ஹீரோ, ஒருவேளை இந்த நாய்ங்க தான் அவளை கடத்திருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தனை பிடிச்சு அடிச்சு அவங்கிட்ட எங்கடா என் ஆளுன்னு கேட்கிறப்போ அவன் அப்படியே ஷாக் ஆகி, என்னங்க சொல்றீங்க, நாங்க உங்களை அவரை பார்க்கவே இல்லைங்க, நேத்து உங்க கூட பார்த்துறோம், சரி அதுக்கப்புறம் அவங்களை நாங்க பார்க்கவே இல்லை, நாங்க பொம்பளை பிள்ளைய கடத்துற அளவுக்கு எல்லாம் கேவலமானவங்க கிடையாது, நேத்து ஏதோ செலவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட $50 வாங்கிட்டோம் அவ்வளவுதான் சொல்றான். இதை கேட்ட ஹீரோ, அவன் சொல்றது பொய் இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு அப்படியே ஹீரோயினை காடு ஃபுல்லா சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பான். அப்போ ஒரு இடத்துல அவன் மேல ரத்தம் சுற்றுற மாதிரியே இருக்கும். என்னவா இருக்குன்னு மேல பாக்குறான். மேல மான கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்படியே அதை பார்த்துட்டே பின்னாடி காலை வச்சா கரெக்டா டிராப்லே காலை வச்சிருப்பான். அது ஹீரோவோட காலை லபக்குன்னு கவ்விரும். ஹீரோ வலியினால கத்தி கதறிக்கிட்டு இருக்கும் போது இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒருத்தி வலி சொன்னால அந்த லேடி அங்க வந்து ஹீரோவை காப்பாத்தி அவளோட வீட்டுக்கு கூட்டு போறா. ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அந்த லேடியோட வீட்டுல தான் இருப்பான். அந்த லேடி அவனுக்கு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. இதை பாக்குற நமக்கு, என்ன ஒரு தங்கமான லேடி இல்ல, இந்த மாதிரி உதவி பண்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்ப அந்த லேடியோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அதை பாக்குற ஹீரோ அந்த லேடி கிட்ட, இந்த வேட்டக்கார பாய்ஸ் தான் வந்தாலும் வந்திருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர நான் அடிச்சு போட்டு வந்துட்டேன், கண்டிப்பா அவங்களா தான் இருக்கும், சோ நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களா இருந்தா நான் இங்க இல்லன்னு சொல்லிருங்கன்னு சொல்றோம். அதுக்கு அந்த லேடியும் சரிப்பான்னு சொல்லிட்டு போய் டோரை ஓபன் பண்ணா அவங்க தான் வந்திருப்பாங்க. வந்தவன், இந்த மாதிரி ஒரு கப்பல் காணாம போயிட்டாங்க, அவங்களை எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். ஆக்சுவலா இவங்க ஹீரோவை அடிக்கிறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக
அவனை தேடி வந்திருப்பாங்க. ஆனா அந்த லேடி ஹீரோ சொன்ன மாதிரியே அப்படிலாம் யாரும் இங்க வரலப்பா, வெளியே போன்னு சொல்லி வெளியே அனுப்பி வச்சிருப்போம். அவனுக்கு வெளியில அனுப்பிட்டு அப்படியே உள்ள வர அந்த லேடி ஹீரோவுக்கு மருந்து கொடுத்துட்டு அவனோட ஒரிஜினல் பேரான மைக்கேல் அப்படிங்கிற பேரை சொல்லி, இங்க பாருப்பா மைக்கேல், உனக்கு இப்ப வழி பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்கிறான். இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு ஷாக் ஆயிரும். என்னங்க சொல்றீங்க, இந்த பேர் யாருக்குமே தெரியாது, என் பாட்டியை தவிர வேற யாருமே இந்த பேரை சொல்லி என்ன கூப்பிட மாட்டாங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்க நீ எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த லேடி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ ஃப்ரீயா விட்டுட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லுது. இதனால அந்த லேடி மேல ஹீரோவுக்கு டவுட் வந்துரும். சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக போறான். அப்போ அந்த லேடி ஒரு பெரிய ராடு ஒன்று எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு ஹீரோவை பார்த்து, டேய் புறம்போக்கு, நீயும் உன் லவ்வரும் நேத்து ஒரு இடத்துல உட்காந்து அசிங்கப்படுத்தினீங்களே, அது எவ்வளவு புனிதமான இடம் தெரியுமா, அந்த புனிதத்தை நீங்க கெடுத்துட்டீங்க, அதனால தாண்டா அவங்களை நாங்க கடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறோம். ஆனா அந்த சண்டையில ஹீரோ அவளை போட்டு அடின்னு அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல போய் விழுறான். அந்த இடத்துல ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோ அந்த இடத்த ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறான். உள்ள ஃபுல்லா மெழுகுவர்த்தியா ஏற்றி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோ அப்படியே சுத்தி பாக்குறான். அங்க நிறைய பாட்டில்ல தாயோட வயித்துல 5 மாசம் 6 மாசம் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் வெளியில எடுத்து அந்த பாட்டில் அடைச்சு வச்சிருப்பாங்க. இதை பாக்குற ஹீரோ ஷாக் ஆகி, அட சைக்கோ லேடி, கருல இருக்கிற குழந்தைய வாடி இப்படி அறுத்து கொலை பண்ணி வச்சிருப்பீங்க, நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். அங்க ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா ஹீரோயின் முணங்குற சவுண்ட் கேட்டு டக்குன்னு இன்னொரு டோரை ஓபன் பண்றான். உள்ள ஹீரோயின் இருப்பான். ஹீரோவை பார்த்த ஹீரோயின் இமிடியேட்டா என்னை கட்ட ஊத்து விட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம், இல்லைன்னா அந்த அமுஞ்ச சைக்கோ வந்து நம்மளை கொலை பண்ணிடுவான்னு சொல்றான். உடனே ஹீரோவும் வேகமா அவரோட கட்டை எல்லாத்தையும் அவுத்து விடுறான். அப்ப கரெக்டா அமுஞ்ச சைக்கோவும் அங்க வந்துருவான். வந்தவன் ஹீரோ போட்டு பொலன்னு பொழந்துருவான். இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்ட ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி தடன்னு ஓடுறான். அடியே ஓடனா மட்டும் உன்னை விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவும் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். ஹீரோயின் ஒரு வழியா அவன் இருந்து தப்பிச்சு ரோட்டுக்கு வந்துடுறா. ரோட்டுக்கு வந்தா கரெக்டா அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் அங்க வரான். அவனை பார்த்த ஹீரோயின் பெருமூச்சு விட்டுட்டு, சார் தயவு செஞ்சு என்னை காப்பாத்திருங்க, ஒரு சைக்கோ என்ன கொலை பண்ண வரான்னு சொல்றா. சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ வந்த உடனே அவனை பார்த்து, டேய் புறம்போக்கு, உனக்கு சோத்த போட்டு நாங்க வளர்த்தா நீ என்ன கடத்துற எல்லாத்தையும் இப்படி வெளியில ஓட விட்டுட்டு இருக்கிற, உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தலையில அடிச்சு மயங்க வச்சிருவான். ஆக மொத்தம் ஹீரோயினை டைவர்ட் பண்ணி கடத்துறதா இவங்களோட பிளான். ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சொன்ன மாதிரி இவங்க அந்த வழியில போயிருந்தா இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்காது, தேவையில்லாம வந்து மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வர சைக்கோ அங்கிள் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்ச உடனே ஹீரோவும் ஹீரோயினையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருவாங்க. ஹீரோவை கட்டி வச்ச சைக்கோ அங்கிள், இங்க பாருப்பா தம்பி, நாங்க எதுவும் தப்பு பண்ணவே இல்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிருக்கிறாரோ அதே தான் நாங்க பண்றோம், நீ உன்னோட உடம்பையும் மனசையும் அப்படியே இயேசு கிட்ட நீ அர்ப்பணிச்சா மட்டும்தான் நீ இங்க இருந்து போக முடியும்னு சொல்றான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினை கட்டி வச்சிருக்கிற எரிஞ்ச மூஞ்சி சைக்கோ என்ன பண்றான், ஹீரோயினோட உடம்ப அப்படியே தடவ ஆரம்பிக்கிறான். அப்போ சைக்கோ ஆண்டி அந்த ரூம்குள்ள வந்த உடனே அவன் டக்குன்னு கையெடுத்துருவான். ஆனாலும் அந்த லேடி பாத்துருவாங்க. இதை பார்த்து கடுப்பான அந்த லேடி, ஓ மூஞ்சிக்கு இந்த பொண்ணு கேக்குதா, தவளையா போட அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுரும். இதை பாக்குற நமக்கு இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாது. அவனை திட்டி அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்த அந்த லேடி அவளுக்கு காஃபி கொடுத்துட்டு ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்ன உண்மைனா, இங்க பாருமா தங்கம், நீ நினைக்கிற மாதிரி நாங்க சைக்கோ குடும்பம் எல்லாம் கிடையாது. என் புருஷன் ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்கிறாரு, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் எங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அதனால இந்த காடுக்கு ட்ரெக்கிங் வர்ற ஒவ்வொரு கப்பலையும் கடத்தி அவங்கள குழந்தை பெத்துக்க சொல்றோம். ஆனா யாருமே எங்களுக்கு கோஆபரேட் பண்ணாம அவங்களே செத்து போயிடுறாங்க. இப்ப நாங்க உங்களை கடத்தி வச்சிருக்கிறோம், நீங்க மட்டும் எங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துருங்க, உங்களை நாங்க இங்க இருந்து விட்டுறோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அப்படியே மயங்கிருவா. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஒரு பெட் மாதிரி ஒரு இடத்துல வச்சு கட்டி வச்சுட்டு அதே ரூம்ல ஹீரோவையும் கொண்டு வந்து கட்டி போட்டுறாங்க. இங்க பாருப்பா தம்பி, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீயும் உன் பொண்டாட்டியும் எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கங்க, நாளைக்கு காலையில நாங்க இங்க வந்து செக் பண்ணி பார்ப்போம், அப்போ நீங்க ஒன்னா சேர்ந்துருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. மறுநாள் காலையிலேயே ஆகுது. டைகா குடும்பம் மொத்தம் வந்துட்டு பாக்குறாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு எதுவுமே நடந்திருக்காது. இதனால கடுப்பானவங்க என்ன பண்றாங்க, ஹீரோவை போட்டு சம்மடி அடிச்சிருவாங்க. அதோட மட்டும் இல்லாம சைக்கிள் அடி என்ன பண்ணுது, நாங்க சொன்னதை நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பெருவரல துண்டை வெட்டி எடுத்துருவா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு திரும்பவும் ரெண்டு பத்தியும் ஒன்னா சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா, இந்த சைக்கோ குடும்பம் நம்மள விடாது, கண்டிப்பா நம்ம குழந்தை பெத்து கொடுத்தா மட்டும்தான் விடுவாங்க, அதனால அவங்க கேட்கற மாதிரி ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ கிளம்பிடலாம்னு சொல்றான். அதே நேரம் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு தானே இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்க ஹீரோயின் உள்ள போய் 2 நாள் ஆகியுமே ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு இமிடியேட்டா மிஸ்ஸிங் நோட்டீஸ் அடிச்சுட்டு ஒவ்வொருத்தரையா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த வேட்டைக்கார பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்டயும் ரேஞ்சர்ஸ் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏப்பா தம்பிங்களா, இவங்களை எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறப்போ அவனுங்க, நாங்க கடைசியா அந்த ஒரு இடத்துல பார்த்தோம், அதுக்கப்புறம் எங்க போனாங்க என்ன நாங்கன்னு எங்களுக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க சைக்கோ வீட்டை காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் ஒரு ரூம்லயும் ஹீரோ ஒரு ரூம்லயும் அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்த லேடி ஒரு கம்பியை நல்லா பழுக்க காய வச்சுட்டு, நாங்க உங்ககிட்ட என்ன கேட்கிறோம், ஒரே ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு அப்படின்னு சொல்லிட்டு பழுக்க காய்ச்சின கம்பி அவன் நெஞ்சிலேயே வச்சிருப்பான். இந்த சைடு ஹீரோயினை ஒரு ரூம்ல தனியா அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ள போற எரிஞ்ச மூஞ்சி சைக்கோ என்ன பண்றான், ஹீரோயினை அப்படியே ரேப் பண்ண ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயின் பயங்கரமா கதறுவா. அந்த சவுண்டை கேட்ட அங்கிளும் ஆண்டியும் வேகமா ஓடி போய் சைக்கோவை தலையில தட்டி, போடா வெளியில, உனக்குலாம் இந்த புள்ள கேக்குது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு வெளியில விரட்டி விட்டுருவாங்க. அவனை விரட்டி விட்டுட்டு ரெண்டு பேர்த்தையும் திரும்ப ஒரு ரூமுக்கு கூட்டு வந்து
ஹீரோயினை பெட்ல படுக்க வச்சு கட்டி வச்சுட்டு, இங்க பாருங்க 2 பேத்துக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுத்து தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட அடிபட்டே செத்துருவீங்க, எது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இருந்துகிட்டு, ஏமா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுமா, ஆல்ரெடி நான் கன்சீவா இருக்கிறேன்னு சொல்றா. இதை கேட்ட சைக்கோ லேடி, அட சண்டால செருக்கி பாவம் பண்ணிட்டடி, பாவம் பண்ணிட்ட, எம்பிட்டு பெரிய பாவம் பண்ணிருக்கியே, எம்பிட்டு பெரிய பாவம் பண்ணிருக்கியே, நீ இந்த இடத்துல வந்து கன்சீவ் ஆனதானே, அந்த குழந்தை எங்க குழந்தை ஆகணும் ஏசப்பா சொல்லிருக்காரு, இப்படி பெரிய பாவத்தை பண்ணி தொலைச்சிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி புலம்பிட்டு இருக்கும்போது வேட்டைக்கார பாய்ஸ் 2 பேரும் வந்து இவங்களோட டோரை உடைக்கிறாங்க. இந்த சவுண்டை கேட்ட சைக்கோ லேடியும் சைக்கோ அங்கிளும் வேகமா மேல போறாங்க. அவங்க போனதுமே ஹீரோ என்ன பண்றான், நைஸா நவுந்து வந்து கீழே கிடந்த கத்தி எடுத்து அவனோட கையில இருக்கிற கட்டை ஒத்துக்கிறான். இங்கிட்டு வேட்டைக்கார பாயில ஒருத்தன் உள்ள வரான், இன்னொருத்தன் ஹீரோயின் வெளியில எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுத்தி தேடி பார்த்துட்டு இருப்பான். வீட்டுக்குள்ள வந்தவன் அப்படியே பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறான். பேஸ்மெண்ட்ல அங்க ஜாடிக்குள்ள குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி திருதுன்னு முடிச்சிட்டு இருப்பான். அதே நேரம் வீட்டை சுத்தி ஒருத்தன் போனான்ல, அவன் இன்னொரு பேஸ்மெண்ட் இருக்கிறத பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணி ஹலோ உள்ள யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த சவுண்டை கேட்ட ஹீரோ, ஓண்டே நாங்க இங்க தாண்டா இருக்கோம், தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துறான்னு சொல்லி இவன் திரும்ப கத்துறான். அப்ப பின்னாடியே வந்த சைக்கோ அங்கிள் அவனோட தலையிலேயே கோடாரி இறக்கி அவனை அங்கேயே கொலை பண்ணிடுவாரு. சைக்கோ ஆண்டி உள்ள ஜாடியை பார்த்து கிடந்தவனை துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிடும். அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரோட டெட் பாடியை மேல தூக்கிட்டு போய் ஒரு குளிய தோண்டி உள்ள புதைச்சிருவாங்க. அவங்கள புதைச்சிட்டு சைக்கோ அங்கிள் சைக்கோ ஆண்டிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா ஆல்ரெடி அந்த பொண்ணோட வயித்துல குழந்தை வந்துருச்சு, அவங்க பாவம் பண்ணவங்கள ஆயிட்டாங்க, அந்த குழந்தை நமக்கு வந்தா நமக்கும் பாவம் வந்துரும். சோ ஏசப்பா பைபிள்ல சொன்ன மாதிரி நம்ம இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டா நம்ம பெரிய பாவி ஆயிருவோம். சோ இவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு அடுத்து யாராச்சும் ஃப்ரெஷ்ஷா உள்ளார வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சு அவங்க 2 பேர்த்து மூலமா ஒரு குழந்தை பெத்துக்கலாம், இப்ப இவங்களை போய் கொண்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிள் உள்ள போறாரு. உள்ளதான் ஆல்ரெடி ஹீரோ அவனோட கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு எப்படா அங்கிள் வருவாருன்னு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அங்கிள் உள்ள வந்து இதுக்கு மேல நீங்க 2 பேரும் எங்களுக்கு தேவை கிடையாது, சாவுங்கன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போறான். டக்குன்னு எந்திரிச்ச ஹீரோ அங்கிளோட கையை தட்டி விட்டு அவனோட கழுத்திலே கத்திய சொருகிடுவான். சைக்கோ அங்கிள் ஸ்பாட்லயே ஸ்பாட் அவுட் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ ஆண்டி என்ன பண்ணுது, அவங்கள புதைச்செடுத்து நல்லா சரிசமம் பண்ணிட்டு நேரா உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா அவளோட புருஷன் அங்க ரத்த வெள்ளத்துல செத்து கிடப்பான். அவனை பார்த்து ஆண்டி அழுதுகிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த ஹீரோ அவளோட தலையிலேயே அடிக்க போகும்போது இவன் என்ன பண்ணுவா, காலிலே அடிச்சிருப்பான். கால் அடிச்சு கீழே விழ வச்சுட்டு பக்கத்துல ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்து அவனோட 2 தொடையிலையும் குத்தி 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 விளாண்டுகிட்டு இருப்பான். ஹீரோ வழியில கதறிக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றானா, மணல்றத வச்சு அப்படியே சைக்கோ லேடியோட தலையிலே ஒரே அடி, சைக்கோ லேடி அங்கேயே ஸ்பாட் அவுட். அந்த லேடியை கொலை பண்ணிட்டு ஹீரோயின் என்ன பண்றானா, நேரா போயிட்டு அங்கிளோட வாக்கி டாக்கி எடுத்து இந்த மாதிரி எங்களை வந்து அடைச்சு வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு இந்த எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறா. அப்போ இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு எரிஞ்ச வாய் சைக்கோ என்ன பண்றான், ஹீரோயினை பிடிச்சி ரேப் பண்ண போறான். இந்த நேரத்துல தான் ஏசப்பா அவரோட சிலுவையை கொடுத்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த சிலுவையை எடுக்கிற ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அவனோட வாயிலே சொருகிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்துருவான். வீட்டுக்கு வெளியில ஓடி வந்தவா வீட்டு மேல ஏறி நின்று சைக்கோ வெளியில வந்ததும் அவன் மேல பெட்ரோல் கொண்ட வீசுறா. அவன் அங்கே எரிஞ்சு செத்துருவான். அவனை கொலை பண்ணிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கட்டிப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ செத்து போயிட்டான்னு நினைச்ச நம்ம சைக்கோ ஆண்டி என்ன பண்ணுது, எந்திரிச்சு உயிரோட வந்துருது. வந்தவ ஒரு கம்பியை வச்சு ஹீரோவை அல்லையிலே ஒரு சொருகு சொருகிருவான். ஹீரோ அப்படியே கீழே விழுந்துருவான். இதை பார்த்து கடுப்பாகிற ஹீரோயின் பக்கத்துல ஒரு கத்தி கிடக்கும், அதை எடுத்து சைக்கிள் அடியோட கழுத்தை ஒரே வெட்டா வெட்டி துண்டா எடுத்துருவான். அப்படியே கட் பண்ணிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தை பிறந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அவனோட குழந்தைய தனியா தூங்க வச்சுட்டு இவங்க தனி ரூம்ல போய் தூங்குறாங்க. அப்போ இந்த எரிஞ்ச வயசு சைக்கோ அந்த குழந்தையோட ரூம்ல இருக்கிற மாதிரி காட்டிட்டு அப்படியே படத்தை முடிச்சிருவாங்க. சோ அந்த குழந்தைய அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருக்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.